பாலியல் தொழிலாளர்களுக்காக மேற்கு வங்கத்தில் சிறப்பு முகாம். எஸ்ஐஆர் பணி. மருத்துவ கல்லூரிகள் ஆய்வுக்கு லஞ்சம். 10 மாநிலங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு. அரசு வீட்டை காலி செய்ய லாலு மனைவி ரப்ரி மறுப்பு. திமுக அதிமுக இரண்டும் ஒன்றுதான். தவகவில் இணைந்த செங்கோட்டையன் சொல்கிறார். பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நயினார் நாகேந்திரன். திமுக எம்பிக்களுடன் முதல்வர் நாளை ஆலோசனை. இன்று பயனாளிகளாக இருப்போர் 10 பேருக்கு உதவியாளராக உயரணும். உதயநிதி விருப்பம். ஆண்டவன் தண்டிப்பாரா? பழனிசாமி சொன்ன பதில். புதுச்சேரி பாஜக பிரமுகர் தவகவில் இணையம். மத்திய அரசு விவகாரம் என்றால் கும்பகர்ண தூக்கத்தில் பழனிசாமி. ஆபாச நடனத்தை ரசித்த அமைச்சர். பாஜக கண்டனம். இன்று பயனாளிகளாக இருப்போர் திமுக ஆட்சியில் திராணியற்று விட்டதா தமிழ் சமூகம். நயினார் நாகேந்திரன். மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவிக்காக மனு தாக்கலில் கோஷ்டி மோதல். மருத்துவக் கல்லூரி பணியிடம் நிரப்புவதில் தாமதம் ஏன்? அன்புமணி ராமதாஸ். கூடுதலாக 20 லட்சம் ஓட்டு எப்படி? நாராயணசாமி. ஏற்றுமதிக்கு வட்டி மானியம் அறிவிக்கிறது மத்திய அரசு. சவால்களை சமாளித்து பொருளாதாரம் வளரும். நிதியமைச்சர் ஆய்விற்கு தகவல். தேசிய கொடிகள் மறுசுழற்சிக்கு புதிய அறிவியல் மாதிரி அறிமுகம். விவசாயத்தில் பசுமை எரிபொருளுக்கு ஊக்கம். மத்திய வேளாண் செயலர் உறுதி. மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளம் இறக்குமதி அனுமதிக்க கோரிக்கை. முதியோர் சமூக குடியிருப்புகளின் மதிப்பு ரூபாய் 64,500 கோடியை எட்டும். வெளிநாட்டு சொத்துக்களை மறைத்த 25,000 பேருக்கு வரித்துறை நோட்டீஸ். ரூபாய் 34 லட்சம் கோடிக்கு முத்ரா திட்டத்தில் கடன். வாகனங்களின் விலையை மகேந்திரா உயர்த்தாது. டான்சியாவுக்கு புதிய நிர்வாகிகள். அடுத்த ஆண்டு நிப்டி 50 குறியீடு 30 புள்ளிகளை தொடும். ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் 2.0 தயாரிக்க மத்திய அரசுக்கு கவுன்சில் பரிந்துரை. மணல் திருட்டை தடுத்து வருகிறோம். தீர்ப்பாயத்தில் கரூர் கலெக்டர் அறிக்கை. ஓசூர் விமான நிலையம் தயாராகிறது திட்ட அறிக்கை. தோட்டக்கலைத்துறை பண்ணைகள் முடக்கம். காய்கறி நாட்டு நடவு செடிகள் உற்பத்தி இல்லை. டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு விவசாயிகள் பயன்படுத்த முடிவு. விவசாயிகளிடம் சூரிய சக்தி மின்சாரம் வாங்க டெண்டர். சீமான் மீதான அவதூறு வழக்கு ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். பழனி கோவில் பக்தர்களுக்கு வசதிகள். நிலம் கையகத்திற்கு எதிராக வழக்கு. சிறப்பு அமர்விற்கு மாற்றம். குடும்பத்தை பிரித்ததால் கொன்றேன். 2 பேரை கொன்றவர் வாக்குமூலம். தூத்துக்குடி. 4 அதிகாரிகளை வைத்து ஆட்சி நடத்துகிறார் ஸ்டாலின். அதிமுக மாஜி குற்றச்சாட்டு.